கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் இந்த தொடர் போதனையிலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், நம்மை எப்படி அவர் வழி நடத்துகிறார் என்று நாம் அதிகமாக அதை நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியார். கர்த்தர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே நீ என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் உங்களை வழிநடத்துகிறார். பாருங்க, அவருடைய வழிநடத்தலுடைய வார்த்தை பாருங்க. பயப்படாதுங்க. தேவன் பயப்படாதீங்கள் சொன்னாலே சில பேர் ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நம்பிக்கை இழக்கிறார்கள். ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கும் பொழுது பயம் வருது. என்ன நடக்க போகுது, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடையாது. என்னத்தை வரப்போகுது, எனக்கு முடியாது. இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் பயம் வரும். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா பயம் தானே வரும். ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது, இல்லைன்னா ஒரு வேலைக்கு நீங்கள் போக முடியாது, முன்னேற்றத்தின் பாதையை போக முடியாது, படிக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை இல்லைல்ல. இதை படித்து என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால் நீங்கள் அதை எடுத்து செய்யும்போது உங்களுக்கு ஒரு பயம்தான் வரும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தேவன் சொல்கிறார், நான் உனக்கு ரட்சிக்கிறேன், நான் உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அண்ட சராசரியை படைத்தவரே அவர் உங்களுக்கு வழிநடத்தலை காட்டுகிறார். நான் இருக்கேன்ப்பா, நீ பயப்படாத அப்படி சொல்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திலே, அதாவது இன்றைக்கி நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய எகிப்தில் பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதிலிருந்து விடுதலையாக்கி பெரிய ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் தேவன் கொண்டு வந்தார். அதுலேயும் நிறைய பேர் தான் வந்து சேரலை பாருங்கள். அவங்களுடைய ஒரு பயம், அங்கே என்ன நடந்துக்கணுமோ, அங்கே பெரிய ராட்சசம் இருப்பானோ, அவன் இருப்பானோ, இவன் இருப்பானோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கான அந்த அடையதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காம போயிட்டு, அது நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு ஒரு திகழ் அதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு, நம்பிக்கையே கிடையாது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, அங்கே போனால் என்ன இருக்க போகுமோ, என்னமோ நடக்குமோ என்னன்னு சொல்லி, அப்படின்னால அவங்க கொரிய ஆட்கள் தான் அங்கே போய் சேர்ந்தாங்க. ஆனால் தேவன் அவர்கள் அந்த இதிலிருந்து விடுவித்தார். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் காண்கிற எகிப்திலே நீ என்னென்றைக்கும் காண மாட்டீர்கள். அவர் உங்களுடைய மனதை அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். மனுஷன் இந்த பூமியில் உள்ளளவு மட்டும் என்ன இருக்குது பாருங்கள், துன்பங்கள் இருக்கும், எல்லாமே வரும். ஏன்னா இந்த பூமியில் பாருங்கள், பாவம் நிறைந்த இந்த பூமியில் என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியினுடைய பிரமாணத்தை அறியாதனால், அதாவது மனுஷனுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு அறியாதனால தான் அவன் சிக்குண்டு கிடக்கிறான். அறிஞ்சிட்டான்னு வச்சாங்களேன், அந்த பூமியினுடைய செயல் அது எப்படி அது தேவன் இயக்குகிறார், எப்படி அதை உண்டு பண்ணினார், எதற்காக உண்டு பண்ணினார் என்று இதே ஒரு மனிதன் ஆராயும் பொழுது அவன் உயர்ந்து நிலைக்கு பெய்கிறான். அவனுக்கு குறைவே இருக்காது எங்கே போனாலும். அந்த அளவுக்கு அவன் ஆகிவிடுவான். ஆகையால் தான் அதை யாரும் படிக்கிறது கிடையாது, வாங்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போதோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதான் தேவன் சொல்லுகிறார், முதல்ல ஏன் உடன்படிக்கைக்குள்ள வா அப்படிங்கிறார் பாருங்கள். அதான் முதல்ல அவர் பயப்படாத, நீ நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை காட்டுறார், உனக்கு ரட்சிப்பை காட்டுற. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தை நீ காண முடியாது. அவர் சொல்ல, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு ரட்சிப்பு தருகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு நீ இந்த போல் இதை மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி வார்த்தைகளை அள்ளி தூவுகிறார். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லும் பொழுது அவனுடைய மனம் எப்படி இருக்கும், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் இல்லை, உன்னை விடமாட்டேன், நான் இன்னும் உன்னை மேலாக்குவேன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை தூக்கி விடுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு எல்லா விதமான காரியங்கள் நிறைவேறிவிடும். அப்படி வார்த்தைகளை நீ கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகள் இப்படி தான் கேட்கணும். அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளே உங்கள் உள்ளத்திலே விதைக்கிறார். அப்படி தானே அவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்து அவருடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு தருணத்தை அவர் தர விரும்புகிறார். இப்படித்தான் அவர் உங்களை ரட்சிப்புக்கு நடத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.